Assalamualaikum warahmatullahi wabarakatuhu. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். முதல் பகுதி, தொழுகையின் முக்கியத்துவம். இப்பகுதியில் 2 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவு தொழுகையின் சிறப்புகள் பற்றியது. இரண்டாம் பிரிவு தொழுகை விடுவது பற்றி ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ள எச்சரிக்கையும் அதற்குரிய தண்டனையும் பற்றி கூறுவது. முதல் பிரிவு தொழுகையின் பலன்கள். ஹதீஸ் 1. இஸ்லாத்தின் 5 தூண்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸி ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இக்யாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத்தி வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்லாம் என்ற கட்டடம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுதல். தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, ரம்லான் மாதம் நோன்பு வைப்பது. விளக்கம். இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள 5 விஷயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இஸ்லாத்தை 5 கம்பங்கள் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்திற்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள். கலிமா அக்கூடாரத்தின் நடுக்கம்பம் போன்றதாகும். மற்ற 4 செயல்களும் கூடாரத்தின் 4 மூலைகளில் உள்ள கம்பங்களை போன்றவையாகும். நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது. நடுக்கம்பம் இருந்து 4 மூலையிலுள்ள கம்பங்களில் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டால் கூடாரம் இருக்கும். ஆனால் கம்பம் இல்லாத அந்த பகுதி சரிந்து குறைவுடையதாக காணப்படும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்முடைய நிலையை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். 5 காரியங்களை கொண்ட இஸ்லாம் எனும் கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலைநிறுத்தியுள்ளோம்? இஸ்லாத்தின் எந்த கடமையாவது நாம் முழுமையாக நிறைவேற்றி வருகிறோமா? இந்த 5 கடமைகளும் எவ்வாறு முக்கியமானவை என்றால், இவைகள் தான் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றன. ஒரு முஸ்லிம் தான் முஸ்லிம் என்ற வகையில் இந்த 5ஐயுமே கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். எனினும் ஈமானுக்கு பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானதாகும். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனைத்தையும் விட அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான செயல் எது என கேட்டேன். தொழுகை என்று கூறினார்கள். பிறகு எது என்று கேட்டேன். பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொன்னார்கள். பிறகு எது என்று வினவினேன். ஜிஹாத் என அருளினார்கள். அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஈமானுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட முதன்மையானது தொழுகைதான் என்ற ஆலிம்களின் கூற்றுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாகும். அஸ்ஸலாத்து கைரு மௌலூஇ. அல்லாஹ் தனது அடியார்களின் மீது விதித்த கடமைகள் அனைத்திலும் தொழுகை தான் சிறந்தது என்ற சஹீஹான ஹதீஸ் இந்த கருத்தையே வலியுறுத்துகிறது. வேறு பல ஹதீஸ்களிலும் எல்லா அமல்களை விட தொழுகைதான்